Hi hello friends, welcome to my anime channel Star Army. Today நாம என்ன பார்க்க போறோம்னா Throne of Steel சீசன் 2ல எபிசோட் 43 தான். அப்புறமா நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டுருப்பேன். அதை செக் பண்றது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். இப்போ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. போன எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹானியும் சேர்ந்து ஒரு மெடிசன் ஹெர்பை கலெக்ட் பண்ண போயிருப்பாங்க. அதை ஈஸியா கூடாம கேல் சர்பெண்ட்ங்கிற ஒண்ணு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். ஈவன் அது லெவல் 7ல இருந்தா கூட இவங்க ரெண்டு பேரும் போராடி அதை அசால்ட்டா கொண்டிருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொன்னு வந்து அட்டாக் பண்ண வரவும் ஹானி அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹீரோவை காப்பாத்தி இருப்பான். இருந்தாலும் ரெண்டு பேரும் போராடி அந்த சர்பெண்ட்டை கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அசாசியன் ஷாயினை ஹீரோ மீட் பண்ணிருப்பான். அவருமே ஹீரோக்கு ஒரு கிளிப்பை கொடுத்து அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. சோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டீமன்ஸே கொண்டுட்டு இருக்கவும் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ரொம்ப நாளா பட்னியில கடந்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மளே கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு டீமன் கத்திட்டு இருக்கவும் அவங்களோட எல்லைக்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னு சோல்ஜர் ரிப்போர்ட் பண்றாங்க. எங்கேயுமே அந்த அசாசியன் எல்லாம் யாருக்கும் தெரியாம போயிட்டு இருக்கவும் ஒரு பூச்சி மட்டும் அவங்களை கண்காணிக்குது. அதை பார்த்து ஷாக்ல ஒரு அசாசியன் கத்திடவும் இந்த டீமன்ஸும் அதை நோட் பண்ணிட்டு இவனை துரத்த ஆரம்பிக்குதுங்க. இந்த டீமன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரொம்ப பசியில இருக்காங்க. சோ அதுக்கான தீனியா நாம மாறிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும். ஒரு டீமன் என்ன இவர் அட்டாக் பண்ணுது. அவருமே எப்படியே தப்பிச்சா மத்த டீமன்ஸ் எல்லாம் மாத்தி அட்டாக் பண்ண வருதுங்க. இவங்களுமே தப்பிச்சு ஒரு இடத்துல ஒண்ணு ஆகவும் இந்த டீமன்ஸ் எல்லாம் திடீர்னு அதுக்குள்ளே ஏதோ பேசிட்டு கிளம்பிடுதுங்க. அந்த வேலைய ரூட் மேப் எதுவும் ஆகல. ஆனா இதுங்க எதுக்காக திரும்பி போச்சுங்க அப்படின்னு இவர் கேட்கவும் அந்த இடத்துல வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது. சோ இவருக்குமே புரிஞ்சது இந்த இடம் சரியானது இல்ல, எல்லாம் பிரிஞ்சு தேடுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே எங்கேயோ போறாங்க. ஆனாலுமே அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தனை ஏதோ வந்து முழுங்கவும் எல்லாத்துக்குமே அது பயம் தருது. அதே நேரத்துல அந்த நிலத்தையே உடைச்சிட்டு 61வது டீமன் பில்லரான கிரிஃபின் விங்டு புல் கிங் அப்படின்னு லெவல் 8ல பீக்ல இருக்கிற ஒரு டீமன் அங்க வரவும் எல்லாருக்கும் அது உயிர் பயத்தை தருது. நல்ல விஷயம் தான், அவங்க யாருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டமே அப்படின்னு இந்த புல் சொல்லிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணவும் டீம் பில இருக்கிற லீடர் இதை அட்டாக் பண்றாரு. நான் இதை பாத்துக்கிறேன், நீங்க தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு ஒரு மெம்பர்ஸ் கிட்ட சொல்லவும் எல்லாருமே தப்பிக்க பாக்குறாங்க. என்னோட கிரிஃபின் விங் பவரையே எவ்வளவு தைரியம் தான் நீ பிரேக் பண்ணிருப்ப. அதுவும் சரிதான், நீ லெவல் 7ல பீக்ல இருக்குன்னு தலகணம் தானே, நான் என்னோட பவரை காட்டுறேன் அப்படின்னு இவருக்கு ஓங்கி ஒரு பஞ்சு வைக்கவும் மனுஷன் பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுறாரு. இதுக்கு மேலே அட்டாக் நீ பிரேக் பண்ணுவியா அப்படின்னு திரும்ப அடிக்க வரவும் இவரு தப்பிச்சுட்டு பிளிங்க் கில் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றாரு. எல்லாரும் வேகமா ஓடுங்க அப்படின்னு அசாசின் கத்திட்டு இருந்தா அந்த இடத்துல திரும்பவும் ஏதோ வித்தியாசமா நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய பூச்சிங்க சுத்திட்டு இருக்கவும் இவனுக்கு நம்ம மத்த டீமே பிடிச்சி வச்சிருக்காங்களா அப்படின்னு அசாசின் பார்த்து ஓட பார்க்கவும் யாருக்குமே வேற ஆம்பளை மாதிரி நடக்குது தெரியல. டீமன்ஸை பார்த்து அவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எதுக்காக இந்த மாதிரி நீங்க வரணும்? இங்க வரதுக்கு தானே நீங்க பல நாள் கஷ்டப்பட்டு ஓடியே வந்திருப்பீங்கல்ல. அதுக்காகவே என் கடவுளான டீமன் லார்டு கிட்ட சொல்லி உங்களுக்கு இயற்கை மரணத்தை நான் வாங்கி தரேன். உங்களுக்காக இவ்வளவு ஆஃபர் கொடுக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு ஏதாவது நீங்க கைமாறு செஞ்சாகணும்ல அப்படின்னு 70வது டீமன் பில்லரான சான் ஹார்ஸ் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து எனர்ஜி எல்லாம் புடுங்கிட்டு இருக்கு. எங்களை மாதிரி லெவல் 6 கொண்டுட்டா ஒன்னும் இதெல்லாம் முடிஞ்சிடாது அப்படின்னு ஒரு அசாசின் கத்தவும் இந்த ஃபயர் கோலம்லாம் 6வது லெவலுக்கு மேலதான் இருக்குங்க அப்படின்னு ஒரு அசாசின் பேசிட்டு இருக்கவும் பரவாயில்ல, நாம போராடி இப்ப ஏதாவது வழி வகுத்தாதான் டீம் பி ஆல இந்த இடத்துக்கு நல்லபடியா வர முடியும் அப்படின்னு கேப்டன் அவங்க அட்டாக் பண்ண போனா அவரால் இதை சமாளிக்க முடியல. டீம் பியோட கேப்டன் 61வது டீமன் பில்லரான புல்லோட கையில இறந்துட்டாரு. டீம் மெம்பர்ஸும் 70வது டீமனான சான் ஹார்ஸ் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு இவர் சொல்லவும் டீமன் லார்ட்ஸ் எல்லாம் இங்க என்ன பண்ணுதுங்கன்னு இவருக்குலாம் ஷாக் ஆகுது. நாங்க ரூட் மெம்பர் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த கேப்டன் கொடுக்கவும் என்ன பிரயோஜனம், இப்போதைக்கு இந்த சண்டை முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா நம்மளையும் ஒருத்தன் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு ஷாயின் சொல்லவும் 52வது டீமன் பில்லரான லைன் ஹேண்டட் ஃபயர் பிரீத்தர் அந்த இடத்துக்கு வந்துட்டு லெவல் 8ல இருக்கிற அசாசின் தானா வா வந்து என்ன அடி, எனக்கு வலிச்சுச்சுன்னா உங்க எல்லாரையும் உயிரோட விடுறேன் அப்படின்னு இந்த லைன் டீமன் சொல்லவும் 1000 ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிற ஒன்ன ஷாயின் யூஸ் பண்றாரு. அதனால ஒரு சங்கிலி மாதிரி வந்து இந்த டீமனை கட்டி போடவும் 1000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற ஒன்ன யூஸ் பண்றாரு. இவரோட ஃபர்னஸ் யூஸ் பண்ணி கில்லிங் கிட் அப்படிங்கிற ஒன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. இப்போ பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே இவருக்குள்ள இவ்வளவு ஸ்கில் இருக்கான்னு சொல்லி ஷாக் தான். இவனுக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு அசாசின் எல்லாம் பாத்துட்டு இருக்கவும் ஏன்டா நீ உண்மையாவே லெவல் 8ல தான் இருக்கியா அப்படின்னு இந்த டீமன் கேட்கவும் இவனுக்கு கொஞ்சம் கூட காயப்படலையான்னு ஷாயினே ஷாக் ஆறாரு. நீ என்கிட்ட லெவல் 8ன்னு போய் சொல்லியிருக்க, அதுக்கான பதில நீ சொல்லியே ஆகணும் அப்படின்ற அந்த டீமன் சொல்லிட்டு அதோட ரிலீங் எபிலிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கும். மாத்திட்டு இருக்க எல்லாருக்குமே புரிஞ்சிருது அது ரிலீம் தான் யூஸ் பண்ணுதுன்னு. என்னோட ரிலீமே ஒரு பெயின் தான். ஈவன் நீங்க எவ்வளவு நேரம் வேணா இங்க இருக்கலாம், ஆனா 15 நிமிஷத்துக்கு ஒருக்க உங்களோட பெயின் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அந்த டீமன் சொல்லிட்டு அதோட பவர் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் கொடுக்கவும் பல வருஷம் போயிடுச்சு. ஆனாலும் டீமன்ஸ் எல்லாம் இன்னும் மாறவே இல்ல. அப்புறம் நாங்களும் மாற மாட்டோம், என்னைக்கு நாங்க சரணடைய மாட்டோம் அப்படின்னு ஷாயின் சொல்லவும் இந்த ஒரு வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா அப்படின்னு இந்த டீமன் அதோட தண்டர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பெயின் இவருக்கு தருது. நீ
இப்ப என்ன கொன்னே போட்டாலோ இந்த போர் இங்க முடிஞ்சிடாதோ அப்படின்னு ஷாயின் சொல்லவும் லைன் டீம் என்னன்னா அவரோட ஃபர்னஸ் அவருக்குள்ள வந்து வழுக்க டைமே வெளியே இருக்குது. என்னடா இங்க 6 பெட் தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். சீக்கிரம் கொண்டாங்கடா அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு பெட்டை தூக்கிட்டு வரவும் பேட்டில் கமெண்டருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களா இந்த பெட்டை நான் உங்களுக்கு தான் தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா மத்த டீம்ல எல்லாம் 6 பேர் இருக்கச்ச உங்க டீம்ல 7 பேர் இருக்கீங்க. இது உங்களுக்கு தான். சோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சீக்கிரம் சாப்பிட வாங்க. அப்புறமா நீ பேட்டில் எப்ப எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா உனக்காக செய்வேன் அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு போகவும் பெட் வந்தது நினைச்சு லின் சந்தோஷப்படுறான். ஆமா எதுக்காக கேர்ள்ஸ் பாய்ஸ் ஒரே இடத்துல தங்கணும், எங்களுக்கெல்லாம் பிரைவசி கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு இங்க பேசிட்டு இருந்தா. வாங்கடா சாப்பிட போவோம் அப்படின்னு மொட்டை இந்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையுமே வெளியே கூட்டு போயிடுறான். இப்போதைக்கு இதுதான் நம்ம வீடு அப்படின்னு ஹீரோன் கேட்கவும் இது எங்க எல்லாத்துக்கும் கொடுத்த ரூம் தான், ஆனா இதை எப்படி இவ வீடா பாக்குறா, இவ இப்படி இதை நினைக்கிறான்னா நான் இதை கண்டிப்பா ரொட்டேட் பண்ணியே ஆவேன் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும் இங்க சீன் கட் ஆயிருது. வெளியெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கதை காட்டுறாங்க. அது போக மேஜிக் யூஸ் பண்ற கேப்டன் அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கவும் இவங்க எதுக்காக நம்ம ரூம் பார்த்து போயிட்டு இருக்காங்கன்னு இந்த டீம்மேட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இதோட எபிசோட் முடிஞ்சிருச்சுங்க. இந்த எபிசோட் எத்தனை பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லாஸ்ட் எபிசோட்ல மேஜிக் யூஸ் பண்ற கேப்டனுக்கு ஹீரோ ஹீரோயின் ஒன்னா இருந்ததுனால ஏன் கோவம் வந்துச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்你现在只能跟他聊，这是你结果这句话，两个人一直讲过，也回到自己身上，请说话，这是我们很简单的，这次还是我虚报的秘密。